இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதார் சம்மந்தமாக தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு சம்மந்தமாக வெளியிட முக்கியமான அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் இணைக்க புதிய சாஃப்ட்வேர் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, ஆவணங்களில் ஆதார் இணைக்க புதிய சாஃப்ட்வேர், நாடு முழுவதும் நில ஆவணங்கள் டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆதார் எண்ணை நில ஆவணங்களுடன் இணைக்க ஒன்றிய அரசு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆதார் எண்ணை சொத்து தொடர்பான ஆவணங்களை இணைப்பதற்கு புதிய சாஃப்ட்வேர் உருவாக்கப்பட்டு வருகிறது. இப்பணிகளுக்காக ரூபாய் 9.67 கோடியை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு வழங்க உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது ஆதார் சம்மந்தமாக வெளியிட முக்கிய அப்டேட். அடுத்ததாக உங்களுடைய நிலத்திற்கான பட்டா எப்படி ஈஸியாக ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு நிலத்தின் பட்டா நம்பர் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது என்னென்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏச்சும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பட்டா சிட்டான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா eservices.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய வட்டம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கிராமம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். கிராமம் செலக்ட் பண்ண பிறகு பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட இருக்கும். அதற்கு பட்டா எண், புல எண், பெயர் வாரியான தேடல் 3 ஆப்ஷன் இருக்கும். பட்டா எண், புல எண் தெரியாதால் நீங்கள் பெயர் வாரியான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு பட்டா உரிமையாளருடைய பெயருடைய முதல் 3 எழுத்து மட்டும் தமிழில் என்ட்ரு பண்ணுங்கள். தமிழில் என்ட்ரு பண்ண பிறகு கேப்சா கூட கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் இருக்க அதே நேமில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட எல்லா பேருமே ஷோ ஆகும். அவங்களுடைய பேர் இருக்கும், அவங்களுடைய தந்தை பேரும் ஒரு சில பேருக்கு பக்கத்தில் இருக்கும். அது யார் பேருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேர் ரீட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய முழு பேர் என்னென்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இதில் டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட்டா நம்பர் இருக்கும், அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேப்சா கோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நிலத்திற்கான பட்டா டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதே தமிழ்நாடு அரசுன்னு கொடுத்துட்டு அதற்கு கீழே நிலத்தின் உரிமையாளர் பெயர், நிலம் எவ்வளோ இருக்குது, நன்சை எவ்வளோ, புன்சை எவ்வளோ, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் சேவஸ் பிடிஎஃப் சொல்லிவிட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ரைட் சைட்லேயே டவுன்லோட் பண்ணதுக்கான பிடிஎஃப் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் தேவையான ஃபோட்டோ செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டை சேவ் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நிலத்தின் உரிமையாளர் பெயர் மட்டும் வைத்து நிலத்திற்கான பட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.